கடன் கொடுப்பான்னு சொல்லி அந்த வார்த்தை வரும்போது அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அந்த நம்ம எந்த இடத்துல யார்ட்டையும் கை நீட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியே தர மாட்டார். அந்த தேவைகளால் சந்திச்சுடுவார். அப்போ நம்ம எல்லாம் எங்கே கற்றுக்கொண்டோம்? அந்த ஐக்கியத்தில் வந்து நிமித்தமாக கற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லை, அப்படி இந்த ஊழியத்தில் நான் இருப்பேன்னு சொல்லி நினச்சி பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. நான் மைக்கு பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. சார் கூட போயிருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல போகும்போது மைக் கொடுத்து பாட்டு படிக்க சொன்னாங்க. நேரம் கூட தான் பாட்டு படிக்க சொன்னாங்க. எனக்கு மைக்கே வேண்டான்ட்டேன். ஏன்னா எனக்கு மைக்கில் பேசுறதுக்கு அனுபவம் கிடையாது, நிற்கவே எனக்கு தகுதியும் கிடையாது, அந்த ஊழியத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. ஆனாலும் என்னை தேவன் இந்த எழுப்பல் ஜெபத்தின் மூலமாக தெரிந்தெடுத்து என்னை ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்துல வைத்திருக்காரு. அல்லேலூயா. இப்போ சென்னை ஊழியத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சென்னை ஊழியம் காலையில் 6 மணிக்கு போனோம்னா காரில் ஏறணும்னா நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு பஸ்ஸில் ஏறும்போது ஒரு 10 நிமிஷம் தான் போன மாதிரி இருக்கும். எப்படி நேரம் போச்சு ஜெபம் பண்ணும்போது. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டான்னு சொல்லும்போது ஒரு விசுவாசத்தை தந்தார். அவங்க அதுக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கையாக இருக்குது, அந்த ஒரு நாள் மட்டும் தான் லீவ், சனிக்கிழமை வேலைக்கு வந்துடும் அப்படின்னார். ஊழியத்துக்கு தடையில்லாதபடி ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தினார். இல்லையா? ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி வாஞ்சையோடு இந்த ஊழியத்துக்கு போகும்போது எத்தனை தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு நம்மளை கிருபையாய் வழி நடத்திட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடி இந்த போக்குவரத்து ஊழியம் சார் இப்போ சொன்னது போல இந்த போக்குவரத்து ஊழியத்தோடு நம்ம இருக்க நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகக்கூடிய கிருபைகளை தந்தார். நம்ம முதலாவது இங்கே வந்து ரசிக்கப்பட்டு இங்கே வரும்போது சிவகாசி ஊழியத்துக்கு வந்து டெம்போவில் போனோம். அப்போ போகும்போது தான் பார்த்தேன். அப்பவும் பார்க்கும்போது எல்லோரும் பாட்டு படித்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ தான் அந்த அனுபவம் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. எல்லோரும் வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா பேசிட்டு போவாங்க, ஏதாவது இருப்பாங்க, தூங்குவாங்க, ஏதாவது காரியங்கள் நடக்கும். நம்ம ஐக்கியத்தில் வந்து பார்க்கும்போது தான் இங்கேருந்து போகும்போது, ஆனால் போகும்போது வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. போகும்போது அவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணணுங்கிற ஒரு தாகம் இருந்தது. ஊழியம்னா என்னென்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னென்னு தெரியாது, வேத வாசிப்புனா என்னென்னு தெரியாது. ஆனால் அந்த காலத்துலேயும் என்னை சாரை பார்க்கும்போது அவங்களோட கூட இணைந்து ஊழியம் செய்யணுங்கிறது ஒரு வாஞ்சி இருந்தது. என் வாஞ்சியை ஆண்டவர் நிறைவேற்றினார். இல்லையா? இந்த ஊழியத்தில் வைத்திருப்பதுக்கு ஆண்டவர் கிருபைன்னு நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாதபடி தொழிலில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா தொழிலும் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுமே ஒரு ப்ரெஷராக உள்ள தொழிலாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்வதற்கு இந்த வேத வாசிப்பு, நம்ம இந்த ஐக்கியத்தோட போக்குவரத்து, ஐக்கியத்தோடு இருக்கிற ஆலோசனை இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். இந்த ஆலோசனை நம்மளோட கூட இருந்து நம்ம அந்த நமக்காக சொல்லும் போது அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜபிக்கின்ற ஜெபம் கேட்கும்போது கேட்கப்பட்டு அதுக்குரிய காரியங்கள் வழிவகுத்து தருதார். நேற்று பார்த்தீங்கன்னா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இப்போ ஒரு ஆஃபீஸர் வந்திருந்தார். டார்கெட்டு முடிக்கல. அவர் வந்து உட்காந்தா தான் வேலை நடக்கும்னு சொல்லி வந்து உட்காந்துட்டார். காலையிலேருந்து சாயந்தரம் என் பக்கத்தில் உட்காந்துட்டார். அப்போ வந்து உட்காந்துருக்கும்போது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் அவர் வந்து உட்காந்துட்டார். அந்த நேரத்தில் என்ன நினச்சோம்னா, சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபையில தந்தார். இல்லையா? இயேசு எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில ஊழியம் செய்கிறோம், என்னங்கிறத அந்த ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேசக்கூடிய அந்த கிருபையில தந்தார். அந்த ஊழியருக்கு கேட்டார். இருந்தாலும் அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ கிரியை செய்யும்.